அதுக்கப்புறம் நன்னு மதுவோட இடத்துக்கு வந்துருச்சு. மது நன்னுவோட இடத்துக்கு போயிடுச்சு. அடுத்த நாள், நன்னு இங்க வா, இந்த விதைகளை கொண்டு போய் வெயில காயவே, இல்லனா கெட்டு போயிடும். நான் ஏன் போகணும்? உங்க வேலை தானே வீட்டு வேலை எல்லாத்தையும் பாக்குறது. நீங்களே போங்க. ஏன் கிட்டயே நீ எதிர்த்து பேசுறியா? இவ்வளவு திமுற தைரியமும் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? இப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நைனி ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து இப்படி சொன்னா. நன்னு, அமைதியா போய் நான் சொல்ற வேலையை செஞ்சுடு. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. நைனி கையில இருந்த குச்சிய மது கயிறா மாத்திருச்சு. அந்த கயிறால நைனிய கட்டி போட்டுருச்சு. மது நைனி கிட்ட சொல்லிச்சு, இன்னையில இருந்து நீ இப்படிதான் இருக்கணும். உனக்கு சாப்பாடு கூட கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மது நைனி பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இங்க பாருமா, எனக்கு கொஞ்சமாவது சாப்பிட கூட என்னால நகர கூட முடிய மாட்டேங்குது. நான் சாப்பாடு கொடுக்கறேன். ஆனா முதல்ல இந்த கொடி எடுத்துட்டு போய் ஜிக்னபுராவோட வீட்டுல வச்சுட்டு வா. ஆனா நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையே. எனக்குள்ள இவ்வளவு பலம் இப்ப கிடையாது. எடுத்துட்டு போறியா இல்ல மறுபடியும் உன்னை கட்டி போடுவா? வேண்டாம் வேண்டாம், நான் இப்பவே எடுத்துட்டு போறேன். நைனி பெரிய கொடியை தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சது.